அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மணிகண்டன் வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலிருந்தே பெரும் சோகத்தை சந்தித்தவன். சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்தவன். அன்பிற்கு ஏங்கிய கண்கள் எப்போதும் வெறுமையாகவே இருந்தன. சிறிது காலம் உறவினர்களின் வீடுகளில் தங்கிய போதிலும் எங்கும் அவனுக்கென்று சொந்த இடமில்லை என்ற உணர்வு அவனை நிழல் போல் பின்தொடர்ந்தது. படித்து முடித்துவிட்டு வேலைக்காக நகரத்தில் குடியேறிய போது கூட தினமும் வேலை முடிந்து வந்து அவன் தங்கும் அறை தனிமையின் சிறை கூண்டை போலவே இருந்தது. ஒரு சம்பவம் மணிகண்டனின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நாள் சக ஊழியர் ஒருவரின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றான். அங்கேதான் வசந்தாவின் குடும்பத்தை சந்தித்தான். வசந்தாவின் முகத்தில் எப்போதும் ஒரு கட்டுப்பட்ட கடுமை தெரிந்தாலும் உள்ளுக்குள் அன்பும் பொறுப்பும் நிறைந்தவர். வசந்தாதான் அந்த வீட்டின் முக்கிய அங்கமாக இருந்தார். வசந்தாவின் கணவர் உடல்நிலை சரியில்லாத நிலையில் படுத்த படுக்கையாக இருந்தார். வசந்தாவிற்கு 2 மகள்கள். மூத்த மகள் நந்தினி, இளைய மகள் சாந்தினி. தன் கணவர் உயிரோடு இருக்கும் போதே மகள்களுக்கு திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று அதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். வசந்தாவின் மூத்த மகள் நந்தினி. மென்மையான முகம், சாந்தம் நிறைந்த பார்வை, எளிய சிரிப்பு என்று பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள். அந்த சிரிப்பை முதலில் கண்ட தருணத்தில் மணிகண்டனின் மனதுக்குள் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இதுவரை வெறுமையாக இருந்த உள்ளத்தில் திடீரென புதுவித உணர்வை உணர்ந்தான். நந்தினியோ, இந்த கல்யாண வீட்டில் எனக்கு யாரையும் தெரியவில்லை. இவர்கள் எந்த வகையில் உறவினர்கள் என்றே தெரியவில்லை. எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் என்பது போல் அமர்ந்திருந்தாள். திருமணத்தில் மணிகண்டனிடம் தனது உறவினர் மூலம் பேசியிருந்தார் வசந்தா. மணிகண்டனுக்கு யாரும் இல்லை என்பதால் தன் மகளை திருமணம் செய்த பிறகு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி வைத்தார். இது எதுவும் தெரியாமல் உட்கார்ந்திருந்தாள் நந்தினி. வசந்தாவிடம் நந்தினியை பிடித்திருப்பதாக சொன்னான் மணிகண்டன். 1 மாதத்தில் மணிகண்டனின் புகைப்படத்தை மகள் நந்தினியிடம் காண்பித்து அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிடுவார் என்று அனைத்தையும் சொல்லி மகளை சம்மதிக்க வைத்தார் வசந்தா. நந்தினி மணிகண்டனின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு திருமணத்திற்கு சம்மதம் என்றாள். அதன் பின்னால் இருந்த உண்மையை அவள் அறிந்திருக்கவில்லை. மணிகண்டனுக்கும் நந்தினிக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு மணிகண்டன் நேரடியாக மாமியார் வசந்தாவின் வீட்டிற்கே குடிபெயர்ந்தான். வீட்டோட மாப்பிள்ளை என்ற சொல் சிலருக்கு சற்று பாரமாக தோன்றினாலும் மணிகண்டனுக்கு அது சுமையாக இல்லை. அவனுக்கு குடும்பத்தோடு மாமியார் வீட்டில் வாழும் உரிமையே மிகப்பெரிய பரிசாக தோன்றியது. மாமியார் வசந்தா மணிகண்டனிடம் கடுமையாக நடந்து கொள்வது போல் தெரிந்தாலும் அவருக்கு உள்ளுக்குள் மணிகண்டன் மீது தனி பிரியம் இருந்தது. மணிகண்டன் எதுவும் வேண்டும் என்று மாமியாரிடம் சென்று கேட்க வேண்டியதில்லை. அவரே அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து விடுவார். அவன் வெளியில் செல்லும் போது அவனது சட்டை பாக்கெட்டில் பணம் இருக்கும். இந்த உண்மைகள் யாருக்கும் தெரியாது. அதை மணிகண்டனும் வெளியே சொல்லிக் கொள்வது இல்லை. மணிகண்டன் தன் மனைவி விரும்பிய அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். அன்று மணிகண்டன் நந்தினியிடம், ஹனிமூன் செல்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன். நாளை மறுநாள் செல்ல வேண்டும். உனக்கு வேண்டியதை எடுத்து வைத்துக்கொள் என்றான். எங்கு செல்கிறோம் என்று ஆவலாக கேட்டாள். அது சஸ்பென்ஸ் என்றான். இல்லை, இப்போதே சொல்ல வேண்டும் என்றாள் நந்தினி. அப்படியா? இப்போதே சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு முத்தம் கொடு, சொல்கிறேன் என்றான். முடியாது என்று சினுங்கிக் கொண்டே சொன்னாள். சரி போ என அவன் செல்ல, சரி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். இப்போது சொல்லுங்கள் என்றாள். நான் உதட்டில் கேட்டேன். நீ கன்னத்தில் கொடுத்து ஏமாற்றி விட்டாய். அதனால் இப்போது சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே போய் மாமியாரிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு சென்று விட்டான். அவனை பின்தொடர்ந்து வந்தவள் அம்மாவை பார்த்துவிட்டு அமைதியானாள். 2 நாட்கள் கழித்து அவளுக்கு பிடித்த இடமான கேரளாவிற்கு அழைத்து சென்றான். அதுவும் அவள் மிகவும் ஆசைப்பட்ட படகு வீட்டினை ஏற்பாடு செய்திருந்தான். தன் கணவரின் அன்பை நினைத்து மகிழ்ந்து போனாள் நந்தினி. படகு வீடு எனக்கு பிடிக்கும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். தெரியும் என்று சொல்லி அவளை கட்டிக்கொண்டான். இந்த அழகான வாழ்க்கையில் நந்தினியின் மனதில் ஒரு சின்ன சந்தேகம் பதிந்திருந்தது.
காரணம், மணிகண்டன் தனது மாத சம்பளம் முழுவதையும் நேரடியாக மாமியார் வசந்தாவிடம் கொடுத்து விடுவான். எல்லா செலவுகளையும் அவரே பார்த்து கொண்டார். நந்தினி ஒரு புறம் கணவரின் நற்பண்புகளுக்கு பெருமைப்பட்டாள். ஆனால் மறுபுறம் ஏன் அவன் எதையும் எனக்கு சொல்லாமல் அனைத்தையும் அம்மாவிடம் ஒப்படைக்கிறான் என்ற குழப்பம் அவளை பின்தொடர்ந்தது. வீட்டோட மாப்பிள்ளை என்பது சரிதான். ஆனால் தனது ஊதியத்தையும் அம்மாவிடம் ஒப்படைப்பதை வித்தியாசமாக உணர்ந்தாள் நந்தினி. மணிகண்டன் நந்தினியை நேசிப்பதில் ஒருபோதும் குறை வைக்கவில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் வேலை முடித்து வீடு திரும்பும் போது அவளது முகத்தில் சிரிப்பை பார்த்தாலே அவனுடைய சோர்வை மறந்து விடுவான். நந்தினி உடல்நலக் குறைவால் படுக்கையில் இருந்தபோது அவன் பக்கத்தில் உட்கார்ந்து அவளது கையை பிடித்து பேசிக்கொண்டே இருப்பான். மணிகண்டன் எப்போதும் நன்றாக கவனித்துக் கொண்டாலும் நந்தினியின் சிறிய சந்தேகம் தினசரி அவளது மனதில் மெதுவாக வேரூன்றி வளரத் தொடங்கியது. இது அவர்களுக்குள் பெரும் பிளவை ஏற்படுத்தவில்லை என்றாலும் நந்தினியின் உள்ளத்தில் ஒரு குழப்பமாக தான் இருந்தது. வசந்தாவின் இரண்டாவது மகள் சாந்தினி எப்போதும் அக்கா கணவர் மணிகண்டனிடம் குறும்பு செய்து கொண்டிருப்பாள். அன்று ஒரு நாள் நந்தினி தங்கை சாந்தினியிடம், நீ திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டை விட்டு சென்று விடுவாய், நான் தான் எப்போதும் இந்த வீட்டிலேயே இருக்கப் போகிறேன் என்று பேசி தங்கையை வம்பிழுத்துக் கொண்டிருந்தாள். என்ன செய்வது என்று தெரியாமல் சாந்தினி யோசித்துவிட்டு நேராக மணிகண்டனிடம் சென்றாள். அத்தான், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். அப்போதுதான் நானும் இந்த வீட்டிலேயே இருக்க முடியும். உங்கள் முடிவு என்ன என்று குறும்பாக கேட்டாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத நந்தினி, ஏய், என் வாழ்க்கையிலேயே விளையாட பார்க்கிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவளை அடிப்பதற்காக துரத்தினாள். அக்கா தங்கை இருவரால் அந்த வீடு எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வீட்டில் மணிகண்டன் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து சேர்ந்த 6 மாதத்தில் அவனது மாமனார் இறந்து போனார். தனது மனைவியின் தங்கை சாந்தினிக்கு திருமணம் செய்யும் பொறுப்பு மணிகண்டனுக்கு வந்து சேர்ந்தது. சாந்தினியிடம் கேட்டு அவளுக்கு பிடித்தது போன்ற மாப்பிள்ளையை தேர்வு செய்து திருமணத்தை நடத்தி முடித்தான் மணிகண்டன். திருமண வேலைகள் அனைத்தையும் தனியாக நின்று செய்து முடித்தான். நந்தினி, மணிகண்டன் இருவரின் வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது. அதில் சாந்தினி மற்றும் அவளது கணவன் கௌதமின் வருகையால் தான் பிரச்சனை ஆரம்பித்தது. சாந்தினி திருமணத்திற்கு பிறகு கௌதமுடன் தனியாக வாழ்ந்தாலும் அடிக்கடி தாய் வீட்டிற்கு வருவாள். அவளது வருகைகள் ஆரம்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அவள் வருகை நந்தினியின் மனதில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கத் தொடங்கின. கௌதம் வங்கியில் வேலை பார்க்கும் இளைஞன். அலங்காரமான பேச்சு, சற்றே அகந்தை கலந்த அணுகுமுறை, இவை அனைத்தும் அவனை வெளியில் மதிப்புடன் காட்டினாலும் வீட்டுக்குள் அவன் பேசும் வார்த்தைகள் சில நேரங்களில் அனைவரையும் காயப்படுத்தும். மணிகண்டனை பார்த்தாலே அவன் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு தெரிந்தது. அன்று ஒரு நாள் சினிமாவிற்கு சென்றபோது, அண்ணா, உங்க கையில பணம் ஏதும் இருக்கா, இல்லை அத்தையிடம்தான் வாங்கி வந்தீர்களா என்று சிரித்தபடி கேட்டான் கௌதம். அந்த சிரிப்பு, அந்த வார்த்தைகள் நந்தினியின் உள்ளத்தில் முள் போல் குத்தியது. அவளது முகத்தில் அந்த கவலைகள் வெளிப்படாமல் இருந்தாலும் உள்ளம் துடித்து கொண்டே இருந்தது. ஆனால் மணிகண்டனோ அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு, அதெல்லாம் நிறைய இருக்கு, உங்களுக்கும் சேர்த்து நானே டிக்கெட் எடுக்கிறேன் என்று சொல்லி சிரித்தான். சாந்தினி திருமணத்திற்கு முன்பு மணிகண்டனிடம் எப்போதும் அன்பாகவே நடந்து கொண்டாள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவளது நடத்தையும் மாறிவிட்டது. கௌதமின் பக்கத்தில் நின்று அவனது ஏளன பேச்சுகளுக்கு ஆதரவாக இருப்பது போல் நடந்து கொண்டாள். என் கணவர் சொல்வதும் சரிதானே, அத்தான் வீட்டோட மாப்பிள்ளைதான், சொந்தமாக அவரிடம் எதுவும் இல்லையே என்று அவளும் நந்தினியிடம் கிண்டலாக சொல்வாள். வசந்தா வெளிப்படையாக கடுமையாக தான் நடந்து கொள்வார். வீட்டு வேலைகள், சிறிய பொறுப்புகள் அனைத்தையும் மணிகண்டனிடம் சொல்லி செய்ய வைத்தார். மணி, மின்சார பில்லை கட்டிட்டு வா, மளிகை கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வா என்று ஒவ்வொரு நாளும் கட்டளையிடுவார். வீட்டிலிருந்து அதை பார்க்கும் சாந்தினி, கௌதம் இருவரும் கேலி செய்து தங்களுக்குள் சிரித்துக் கொள்வார்கள். மாத ஊதியம் முழுவதையும் தன் அம்மாவிடம் கொடுத்து விடுகிறார். ஆனால் ஒரு முறை கூட அம்மாவிடம் சென்று பணம் கேட்டதை நான் பார்த்ததில்லையே. இவர்கள் இருவருக்குள்ளும் என்னதான் நடக்கிறது? எப்படி பணம் இவர் கைக்கு வருகிறது என்று யோசித்தாள் நந்தினி. அன்றைய இரவு தன் கணவரிடம்,
உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்றாள். சொல் என்றான். நந்தினியோ, ஊதியத்தை அம்மாவிடம் கொடுத்து விடுகிறீர்கள், ஆனால் செலவு செய்யும் போது நீங்கள் தான் செலவு செய்கிறீர்கள். பணத்தை எப்போது அம்மாவிடமிருந்து வாங்குகிறீர்கள் என்று கேட்டாள். அவனும், இதுதான் விஷயமா? அம்மா அங்குதான் வைத்திருப்பார், நான் எடுத்துக்கொள்வேன், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று சொல்லி சாதாரணமாக முடித்து விட்டான். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த அளவுக்கு தன் கணவர் நம் வீட்டில் சுதந்திரமாக இருக்கிறார் என்று நினைக்கும் போது அவள் மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. ஒரு நாள் மணிகண்டனும் நந்தினியும் அவர்களது உறவினர் வீட்டு திருமணத்திற்காக சென்றிருந்தனர். அந்த திருமணத்தில் சிலர் திருமணம் முடித்த பிறகு தனது மாமியார் வீட்டில் ஒரு வாரம் இருப்பார்கள். இவர் என்ன என்றால் அந்த வீட்டிலேயே தங்கிவிட்டார், அந்த வீட்டின் சொத்துக்காக இப்படி நடந்து கொள்கிறார் என்று மணிகண்டனை பற்றி பேசினார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரது மாமியார் வசந்தா அவரை வேலைக்காரனை போல் நடத்துதாம் என்றும் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பேசியது நந்தினியின் காதில் விழுந்து அவளது மனதை புண்படுத்தியது. ஒரு நாள் மாலை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கௌதம் வழக்கம் போல் மணிகண்டனை நோக்கி, அண்ணா, என்ன வாழ்க்கை உங்களோடது என்று கேட்டான். அந்த சொற்கள் நந்தினியின் உள்ளத்தில் தீ மூட்டின. அவள் கோபத்தில் வாயை திறந்து இது என்ன கேள்வி என்று கத்திவிட்டாள். அவள் கண்களில் வலி தெரிந்தது. மணிகண்டனோ, எதற்கு கோபப்படுகிறாய்? என்னிடம் தானே கேட்கிறார், நானே சொல்கிறேன் என்று சொல்லி மனைவியை சமாதானப்படுத்தினான். மணிகண்டன் புன்னகையுடன், எனக்கு எந்த குறையும் இல்லை கௌதம், இங்கே வாழ்வதுதான் என் பாக்கியம், எனக்கு இங்கு கிடைக்கும் அமைதியும் அன்பும் போதும் என்று மெதுவாக சொன்னான். நந்தினி கணவரின் உழைப்பையும் பொறுப்பையும் பெருமையாக நினைத்தாள். ஆனால் மற்றவர்கள் அவனை இவ்வாறு கேலி செய்வது அவளுக்கு பொறுக்க முடியாத வழியாக இருந்தது. அந்த இரவு படுக்கையில் அவள் கணவரிடம் பேசினாள். எல்லோரும் உங்களை ஏளனமாக பார்க்கிறார்கள், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நீங்கள் எப்படி இப்படி சிரித்து கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டாள். மணிகண்டன் அவளது கையை பிடித்து கொண்டு, நந்தினி, நீ வருத்தப்பட வேண்டாம், நான் யாருடைய வார்த்தையாலும் பாதிக்கப்பட மாட்டேன், என் மன அமைதியே என் வாழ்க்கை, அவர்களுக்காக என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றான். அந்த வார்த்தைகள் அவளுக்கு நிம்மதியை தந்தாலும் உள்ளத்தின் குழப்பம் தீரவில்லை. இப்படி எவ்வளவு நாள்தான் என் கணவர் பொறுத்து கொள்வார் என்ற கேள்வி அவளது மனதில் நிழலாய் சுற்றி கொண்டே இருந்தது. அன்றாட வாழ்க்கை அன்போடும் சிரிப்போடும் நகர்ந்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்த கண்ணீரை நந்தினி மட்டும்தான் உணர்ந்தாள். நாட்கள் மாதங்களாக உருண்டோடின. மணிகண்டன் வீட்டின் ஒவ்வொரு வேலையையும் ஓடி ஓடி செய்தான். ஒரு நாள் இரவு படுக்கையில் நந்தினி மெதுவாக மணிகண்டனிடம், நாம் தனியாக சென்று விடலாமா என்று கேட்டாள். அவன் நந்தினியை ஆச்சரியமாக பார்த்தான். நந்தினி, ஏன் இப்படி கேட்கிற? நமக்கு தனி வீடு தேவையில்லை, அத்தை இருக்காங்க, நாமும் இங்கேயே இருக்கலாம், நாம் சென்றுவிட்டால் அவர்கள் தனியாக இருக்க வேண்டும், அதை யோசித்தாயா என்றான். ஆனால் உங்களுக்கு இந்த வாழ்க்கை கஷ்டமாக இல்லையா என்று கேட்டாள். மணிகண்டன் புன்னகைத்தான். சில நேரங்களில் பிறர் பேசுவதால் மனம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக முடியாது, அத்தை மற்றும் என்னோடு இந்த வீடு பிணைக்கப்பட்டிருக்கிறது, நான் இல்லாமல் அவருக்கு நிம்மதி இருக்காது என்றான். நந்தினி அமைதியாக அவனது தோளில் தலையை சாய்த்து கொண்டாள். வசந்தா வீட்டிற்கு பெரியவர். அவரது கணவர் இருக்கும் போதும் வீட்டின் நிர்வாகம் அவரிடம்தான் இருந்தது. எப்போதும் அதிகாரம் மிக்கவராக இருந்தார். அந்த வீட்டில் அவர் சொல்வதுதான் இறுதி. அவர் எடுத்த முடிவுகளை யாராலும் மாற்ற முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருந்தார். சில நேரங்களில் நந்தினி மனதில், ஏன் எல்லாம் அம்மா கையில் தான் இருக்கணும், என் கணவர் பார்த்து கொண்டால் என்ன என்ற கேள்விகள் எழும். ஆனால் அதை அவள் வெளியே சொல்லவில்லை. மணிகண்டனுக்காக அமைதியாக இருந்தாள். அவளுக்கு இருந்த சந்தேகத்தால் அம்மாவுக்கும் என் கணவருக்கும் இடையில் ஏதாவது உண்மை மறைந்திருக்கலாம் என்று யூகம் செய்தாள். இதை நேரடியாக அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். மணிகண்டன் அன்று வேலைக்கு கிளம்பி சென்றான். அதன் பிறகு அம்மாவிடம் சென்று பேச துவங்கினாள். அம்மா, நான் மணிகண்டனை அழைத்து கொண்டு தனி குடித்தனம் செல்லலாம் என்று இருக்கிறேன் என்றாள். மேலும் என் கணவர் இந்த வீட்டில் வேலைக்காரராக இருந்து அனைத்து வேலைகளையும் செய்வதில் எனக்கு விருப்பமில்லை. சாந்தினியின் கணவர் கௌதம் சில நேரங்களில் என் கணவரை குத்திக்காட்டி பேசுகிறார்,
ஏளனமான பார்வையில் பார்க்கிறார். இதையெல்லாம் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றாள். கௌதமும் மணிகண்டனும் ஒன்னா? மணிகண்டன் என் பிள்ளை மாதிரி, இதெல்லாம் உனக்கு புரியாது என்றார். புரியும்படி நீ சொல், இல்லையென்றால் என் கணவர் வந்த பிறகு நான் இந்த வீட்டை விட்டு போவதை பற்றி பேசி முடிவு எடுத்து விடுவேன் என்றாள். இவளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் வசந்தா அவளிடம் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பித்தார். மணிகண்டன் வேறு யாரும் அல்ல, என் அண்ணனின் மகன்தான். நான் தான் அவனை படிக்க வைத்தேன். படித்து முடித்த பிறகு அவனுக்கு உன்னை திருமணம் செய்து வைப்பதற்காக அனைத்தையும் கச்சிதமாக செய்து முடித்தேன். நீயும் அவனை திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கிறாய். இந்த கௌதம் தான் தேவையில்லாமல் பேசி நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறான். கௌதமை இந்த வீட்டிற்கு வரவிடாமல் செய்து விடுகிறேன் பார் என்று கோபத்தில் கத்தினார். அம்மா, விவரமாக சொல். மணிகண்டனின் அப்பா அம்மா என்ன ஆனார்கள்? ஏன் அவர் நம்ம வீட்டிலிருந்தே படித்திருக்கலாமே. நான் அவரை பார்த்ததே இல்லையே. அவர் எங்கு இருந்தார் என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினாள். நானும் உன் அப்பாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். அதற்கு எங்களது வீட்டில் மிகவும் எதிர்ப்பு இருந்தது. எனது அண்ணன் எங்களது திருமணத்தை மிகவும் கடுமையாக எதிர்த்தார். அதனால் வேறு வழியில்லாமல் நாங்கள் அந்த ஊரை விட்டு வந்து இந்த ஊரில் பிழைக்க ஆரம்பித்தோம். எனது அப்பா அம்மா இறந்ததற்கு கூட என் அண்ணன் எங்களை அங்கே அனுமதிக்கவில்லை. அதனால் உன் அப்பாவிற்கு என் அண்ணன் மீது கடுமையான கோபம் இருந்தது. மணிகண்டனுக்கு 12 வயது இருக்கும்போது என் அண்ணனும் அண்ணியும் ஒரு விபத்தில் இறந்து போனார்கள். மணிகண்டன் அவர்களது உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்தான். ஆனாலும் அங்கு நிம்மதியான வாழ்க்கை அமையவில்லை. அவர்களது தொந்தரவு தாங்காமல் மன ரீதியாக தவித்தான். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. இதற்கு மேலும் அமைதியாக இருக்கக்கூடாது என்று மணிகண்டனை அழைத்து வந்தேன். ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் தங்க வைத்திருந்தேன். அவனுக்கான அனைத்து செலவுகளையும் செய்ய ஆரம்பித்தேன். அவன் படிப்பு உள்ளிட்ட அனைத்தையும் நான் தான் பார்த்தேன் என்றார். இந்த உண்மை தெரிந்தால் அப்பா கண்டிப்பாக என்னுடன் கடுமையாக சண்டை போடுவார். அதனால் இந்த உண்மை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டேன் என்றார். மணிகண்டன் எனக்கு மகன்தான். மணிகண்டன் இந்த வீட்டின் பிள்ளை. இது அவனுடைய வீடு. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மணிகண்டனுக்கும் கவலை இல்லை. அவனும் என்னை அம்மாவாகவே பார்க்கிறான். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். நந்தினிக்கு மனம் நிம்மதி அடைந்தது. அம்மா, நான் மணிகண்டன் யார் என்ற உண்மையை சாந்தினியிடம் சொல்லிவிடுகிறேன். அப்போதுதான் அவர்களுக்கு என் கணவர் இந்த வீட்டின் உரிமையாளர், சொந்தக்காரர், அவர்கள்தான் அந்நியம் என்ற உணர்வு வரும். என் கணவரை பற்றி எதையும் இனி பேச மாட்டார்கள் என்று சொன்னாள். உன்னுடைய விருப்பம் எதுவோ அதன்படியே செய்து கொள். எனக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. இந்த வீட்டின் நிர்வாகம் அனைத்தையும் இனி மணிகண்டன் தான் பார்க்க போகிறான். அப்போது இவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கலாமே என்றார் வசந்தா. நந்தினி தன் தங்கையிடம் விஷயத்தை சொல்ல அவள் தாங்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக மனம் வருந்தினாள். தன் கணவருக்காகவும் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னாள். ஒரு வழியாக நந்தினியின் மனதில் நிம்மதி பிறந்தது. கௌதமும் மணிகண்டனிடம் மரியாதையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். வீட்டு நிர்வாகம் அனைத்தையும் வசந்தா மணிகண்டனிடம் ஒப்படைத்தார். வீடு முழுக்க மணிகண்டன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அதன் பிறகு அந்த வீட்டிற்கு வருவதற்கே கௌதமும் சாந்தினியும் தயங்கினார்கள். மணிகண்டன் அவர்களை அழைத்து, எப்போதும் போல் நீங்கள் இங்கு வர வேண்டும். இந்த வீடு முன்பு இருந்தது போல் கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தான். அவர்களும் தங்கள் செயலுக்காக மணிகண்டனிடம் வருத்தம் தெரிவித்தனர். ஒற்றுமை நிரம்பி அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.